மாவட்டம் செஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையின் மேல் கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் மாசி மாதம் மாசி மகத்தினை முன்னிட்டு செஞ்சி சிங்கவரம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி, செஞ்சிக்கோட்டை ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமண சுவாமி, இல்லோடு ஏலவார் உடனுரை ஏகாம்பரேஸ்வர சுவாமி, செஞ்சி ஸ்ரீ காமாட்சியம்மன் உடனுரை ஏகாம்பரேஸ்வர சுவாமி, நெகனூர் புதூர் திருவதிமலை திருப்பதி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி, சோழங்குணம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி உள்ளிட்ட செஞ்சி வட்டத்தில் கோவில் கொண்டுள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து பல்லவர் காலத்து குடவரை கோவிலான சிங்கவரம் அரங்கநாத பெருமாளுக்கும் செஞ்சிக்கோட்டை வெங்கட்ரமணர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு ஸ்ரீ ரங்கபூபதி கல்லூரி நிறுவனத்தின் தாளாளர் வழக்கறிஞர் ரங்கபூபதி, வழக்கறிஞர் வைகை தமிழ்செல்வன் ஆகியோர் ஆற்றில் இறங்கி தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புனித நீராடினர். தொடர்ந்து ஆற்றங்கரை மீது கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ கோதண்டராமர் சுவாமி ஆலய வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்துருளினார். தொடர்ந்து சிறப்பு தீப ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதேபோன்று செஞ்சிக்கோட்டை ஸ்ரீ கோதண்டராமருக்கும் தீர்த்தவாரி நடைபெற்று சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஸ்ரீமத் பாகவத சுவாமிகளும் ஆண்டாள் கோஷ்டிகளும் கலந்து கொள்ளும் பஜனை நிகழ்ச்சியும் தொடர்ந்து செஞ்சி நகர முக்கிய வீதிகளில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்கராபரணி ஆற்றங்கரை மேல் அமைந்துள்ள அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவிலில் நிர்வாகி பாரதி ராஜா, ஆலம்பூண்டி ஸ்ரீ ரங்கபூபதி கல்லூரி நிறுவனத்தின் இயக்குனர் சாந்தி பூபதி, ஜெயந்தி தமிழ்செல்வன், திருமலை பாகவதர் சுதர்சனன், முனியப்பன், ஸ்ரீனிவாசன், சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா குழுவினர்கள் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் விநியோகம் நடைபெற்றது. செஞ்சி அடுத்த நடுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த புருஷோத்தமனின் சன்மார்க்க வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் வில்லுப்பாட்டு பாடல் நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்று தஞ்சை பெரிய கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கிரிவலம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தஞ்சை மாநகர பகுதி பொதுமக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் மக்கள் அதிக அளவு கிரிவலத்தில் கலந்து கொண்டனர். நேற்று மாலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை பக்தர்கள் செல்வதற்கு கிரிவல பாதை முழுவதும் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு பாதுகாப்புக்கு போலீசாரும் இருந்து வந்தனர். ஓம் நமச்சிவாய, சிவாய நமவோம் என்கிற பக்தி கோஷத்துடன் பெரிய கோவிலை சுற்றி கிரிவலம் சென்றனர். சூரியன், பூமி, நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் நிலவின் மீது விழுகிறது. இதுவே சந்திர கிரகணமாகும். இந்த ஆண்டிற்கான முழு சந்திர கிரகணம் இன்று பிற்பகலில் நிகழ உள்ளது. இன்று பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:48 மணிக்கு முடிவடையும். சந்திரனின் முழுமையாக சிவப்பு நிறம் மாலை 4:34 மணி முதல் மாலை 5:33 மணி வரை தோன்றும். பொதுவாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நாட்களில் கோவில்களில் நடை சார்த்தப்படுவது வழக்கம். அதன்படி இன்று தஞ்சை மாவட்டத்தில் அனைத்து கோவில்களும் காலை நேரத்தில் நடை சார்த்தப்பட்டன. தஞ்சை பெரிய கோவிலில் காலை நேர பூஜைகள் முடிந்த பின்னர் காலை 9 மணிக்கு நடை சார்த்தப்பட்டது. பக்தர்கள் கோவிலில் இருந்து வெளியேறினர். மாலை கிரகணம் முடிந்து பரிகார பூஜைகள் செய்த பின்பு இரவு 7:30 மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. அதன் ஒரு நிகழ்வாக மாசி மகத்தில் அப்பர் தெப்ப திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடத்தப்படுகின்றது. சைவ சமய குரவர்களில் ஒருவரான அப்பர் பெருமானை கல்லை கட்டி கடலில் விட்ட போது சிவபெருமானை நினைத்து பாடல் பாடிட கல்வுரல் தெப்பமாக மாறி அப்பர் பெருமானின் பக்தி நிரூபிக்கப்பட்ட திருவிளையாடல் திருவிழா நடைபெற்றது. அதன்படி இந்த ஆண்டிற்கான அப்பர் தெப்ப திருவிழா நேற்று மாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அம்பாள் கோவில் உட்பிரகாரத்தில் அமைந்துள்ள பொற்றாமரை குளம் வண்ண விளக்குகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. திருக்கோவில் நேற்று மாலை நடை திறக்கப்பட்டு சாயாரட்சை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அப்பர் பெருமான் சிவிகையில் கோவில் வலம் வந்தார். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் 9 முறை அப்பர் பெருமான் பவனி வந்தார். அதன் பின்னர் தெப்பர் திருவிழா மண்டபத்தில் சுவாமி நெல்லையப்பர் கைலாச பர்வத வாகனத்திலும் காந்திமதி அம்பாள் தங்கக்கிளி வாகனத்திலும் எழுந்தருளி
அப்பர் பெருமானுக்கு திருக்காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓதுவா மூர்த்திகள் நிகழ்வினை பாடினர். தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கும் அப்பர் பெருமானுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர், கோவில் செயல் அலுவலர் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாகவும் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் விளங்குகிறது. இத்திருத்தலத்தில்தான் சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்தார். மாசி மாதம் திரு விசாகத்தன்று தாமிரபரணி பொருநல் சங்கனி துறையிலிருந்து தீர்த்தம் எடுத்து காய்ச்சும் என உத்தரவு நம்மாழ்வாரிடமிருந்து பெற்று மதுரகவி ஆழ்வாரால் கைப்படாதர் உற்சவர் திருமேனி நமக்கு வழங்க கிடைத்தது. இந்த நன்னாளை போற்றும் முறையிலே ஆண்டுதோறும் மாசி தெப்ப திருவிழா 13 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டிற்கான மாசி தெப்ப திருவிழா கொடியேற்றம் கடந்த 26ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெறுகின்றது. திருவிழா நாட்களில் தினமும் சுவாமி நம்மாழ்வார் காலை வீதி புறப்பாடு, திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. மாலையில் சுவாமி நம்மாழ்வார் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறுகின்றது. நேற்று 5ஆம் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம், திருமஞ்சனம், கோஷ்டி நடந்தது. மாலையில் கருட வாகனத்தில் சுவாமி பொலிந்து நின்ற பிரானும், அன்ன வாகனத்தில் சுவாமி நம்மாழ்வாரும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளினர். அத்தியாபக கோஷ்டியின் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சாமவேத சாரமான திருவாய் மொழி பாசுரங்களை விண்ணப்பித்து முன் செல்ல சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. சுவாமி நம்மாழ்வார் எழுந்தருள குடவரை பெருவாயிலில் தீபாராதனை நடைபெற்றது. கருட சேவை மாட வீதிகளில் வலம் வந்தது. பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் பாடியபடி பின் சென்றனர். இந்நிகழ்ச்சியில் எம்பெருமானார் ஜி.எஸ். சுவாமிகள், செயல் அலுவலர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினரும் பக்தர்களும் செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோவிலான வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ வெண்ணிமலை முருகன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் 11 நாட்கள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவானது தினமும் ஒவ்வொரு சமுதாயத்தின் சார்பில் மண்டகப்படி திருவிழா நடத்தப்பட்டது. இதில் நேற்று மதியம் மற்றும் இரவு நேரங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது. நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான 10ஆம் திருநாளை முன்னிட்டு நேற்று பாவூர் சத்திரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான குறும்பலாப்பேரி, திப்பனம்பட்டி, ஆவுடையானூர், பெத்தநாடார்பட்டி, கீழப்பாவூர், செல்வ விநாயகர்புரம், கல்லூரணி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பக்தர்கள் அலகு குத்தியும், பால்குடம் எடுத்தும், மயில் காவடி, நாக காவடி, பிரம்மாண்ட பறவை காவடி உள்ளிட்ட பல்வேறு வகையான காவடிகள் சுமந்தும் வந்தனர். அவர்களிடம் பக்தர்கள் மாலை செலுத்தி திருநீறு பெற்றுக் கொண்டனர். பாவூர் சத்திரத்தில் நடைபெற்ற இந்த பால்குட ஊர்வலத்தின் காரணமாக நெல்லை தென்காசி 4 வழி சாலையில் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டதால் ஆலங்குளம் டிஎஸ்பி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் திருவிழா நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சந்திர கிரகணத்தினை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் இன்று மாலை 3:20 மணி முதல் மாலை 6:48 மணி வரை சந்திர கிரகணம் நிகழ்வதால் மதுரை மீனாட்சி அம்மன், திருப்பரங்குன்றம் கோவில்களில் இன்று காலை 8:20 முதல் நடை அடைக்கப்பட்டு சந்திர கிரகணம் முடிந்த பின்பு கிரகண கால பூஜை செய்யப்பட்டு மீண்டும் இரவு 7:30 மணிக்கு நடை திறக்கப்படும். அதன் பின்பு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மீனாட்சி அம்மன் உப கோவில்களான 22 கோவில்களுக்கும் இதே நடைமுறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலங்களில் ஒன்று ஸ்ரீமுஷ்ணம் பூவாராக சுவாமி கோவில். ஆண்டுதோறும் மாசி மகத்தினை முன்னிட்டு ஸ்ரீமுஷ்ணம் பூவாராக சுவாமி தீர்த்தவாரிக்காக சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை முழுக்குத்துறை பகுதிக்கு வருவார். அதுபோல இந்த ஆண்டும் மாசிமக தீர்த்தவாரியை ஒட்டி நேற்று கிள்ளைக்கு பூவாராக சுவாமி தீர்த்தவாரிக்காக வந்தார். மாசிமக தினமான நேற்று பூவாராக சுவாமி தர்கா பகுதிக்கும் வந்தார். அப்போது கிள்ளை தைக்கால் கிராமத்தில் உள்ள ஷயர் ஷா ரஹமத்துல்லா தர்காவில்
பாரம்பரிய முறைப்படி பூவாராக சுவாமிக்கு பட்டாடை கொடுத்து வரவேற்பளிக்கப்பட்டது. பின்னர் பூவாராக சுவாமிக்கு பட்டு சார்த்தி தேங்காய் பழத்துடன் படையல் நடந்தது. இதில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் ஸ்ரீமுஷ்ணம் பூவாராக சுவாமி நிர்வாகம் சார்பில் நாட்டு சர்க்கரையும் மாலையும் தர்கா நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டது. இதையடுத்து சர்க்கரை மற்றும் மாலையை எடுத்து சென்று ரஹமத்துல்லா பள்ளிவாசலில் வைத்து பாத்தியா ஓதி அனைவருக்கும் சர்க்கரை வழங்கப்பட்டது. இரு சமூகத்தினரும் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் ஆண்டாண்டு காலமாக நடந்து வரும் இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இந்த மத நல்லிணக்க விழா குறித்து ரஹமத்துல்லா தர்கா டிரஸ்டி சையத் மியான் சஹாப் கூறுகையில், பூவாராக சுவாமி மாசிமக தீர்த்தவாரிக்கு வரும்போது எங்கள் இஸ்லாமிய ஜமாத் சார்பில் பூவாராக சுவாமிக்கு பட்டாடை சார்த்தி தேங்காய் பழம் பூமாலை கொடுத்து படையல் நடத்தப்பட்டது. அவர்கள் தீபாராதனை காட்டிய பிறகு நாட்டு சர்க்கரையும் மாலையும் கொடுப்பார்கள். அதை எடுத்து சென்று ரஹமத்துல்லா தர்காவில் வைத்து எல்லோரும் நன்றாக வாழ வேண்டிக் கொள்வோம். நூற்றாண்டுகளை கடந்து இந்த விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது என கூறினார். கிள்ளை பேரூராட்சி துணைத் தலைவர் கிள்ளை ரவீந்திரன் கூறுகையில், ஸ்ரீமுஷ்ணம் பூவாராக சுவாமி கிள்ளை தீர்த்தவாரிக்கு வரும்போது ரஹமத்துல்லா தர்கா சார்பில் சுவாமிக்கு பட்டாடை அளித்து வரவேற்பு அளிக்கப்படும். அதுபோல பூவாராக சுவாமி கோவில் சார்பில் தரப்படும் மாலையும் நாட்டு சர்க்கரையும் ரஹமத்துல்லா தர்காவில் வைத்து துவா செய்யப்படும். உலகில் எங்கும் இல்லாத அளவுக்கு மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்த விழா திகழ்கிறது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடப்பதாக பெருமிதத்துடன் கூறினார். கடவுளின் கிருபையும் மகான்களின் ஆசியும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கிள்ளை பெரிய தைக்காலில் பூவராக சாமி தீர்த்தவாரிக்கு எழுந்தள்ளிய போது எங்களுடைய தர்கா இஸ்லாமிய ஜமாத்து சார்பாக வரவேற்பு கொடுப்பது பழக்கம். அதைத் தொடர்ந்து இன்று அந்த தீர்த்தவாரிக்காக வந்திருக்கிறது. எல்லோரும் மத ஒற்றுமையாக இருந்து எங்கள் சார்பாக வரவேற்பு கொடுப்பதில் தேங்காய், பணம் மற்றும் பூமாலை கொடுத்து பட்டு சாத்தி அதை வரவேற்பதும், அவர்கள் தீப ஆராதனை காட்டிய பிறகு நாட்டு சர்க்கரையும் மாலையும் கொடுப்பார்கள். அதை கொண்டு போய் ஹஜ்ரத் சையத் ஷா ரஹமத்துல்லா அலி தர்காவில் சாத்தி இறைவேண்டல், எல்லாரும் சுபிட்சமும் சந்தோஷமும் பெற வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்து வரவேற்பு கொடுப்பதும் இது மலர் நிலையத்துக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதால் இது தொடர்ந்து நூற்றாண்டு காலமாக நடைபெறுகிறது. இது உப்பு வெங்கட்ராயர் அவர்கள் குடும்பம் சார்பாக நடத்தப்படுவதால் அது அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்து, கூடியிருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் வந்திருக்கின்றவர்கள், காவல்துறை, பேரூராட்சியை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் உடன் வந்திருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் பக்தர் கோடிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு மேலே 1891 இருக்கிற ரெக்கார்டு இருக்குது. அதுக்கு முன்னாடியிலேருந்து நடக்குது. அந்த சாமி போகிற பாட்டைன்னு கொடுத்துருக்கோம். அந்த சாமிக்காக வேண்டி 15 ஏக்கர் புஞ்சையும் 15 காணி புஞ்சையும் 10 காணி நஞ்சையும் சாசுவதாரமாக கொடுத்து மண்டபம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆகவே அந்த மண்டபத்தில் தங்குவதும் திருநாள் தோப்பு என்று அங்கு விழா நடத்துவதும் பாரம்பரியமாக நடந்து வருகிறது. ஒரு நூற்றாண்டுக்கு மேலான ரெக்கார்டு இருக்கிறது. அதுக்கு முன்னே எப்பொழுது நடக்குதுன்னு அது பார்க்கணும். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். மாசிமக திருவிழாவை முன்னிட்டு திருமுட்டம் ஸ்ரீ பூவராசாமி அவர்கள் தீர்த்தவாரிக்காக கிள்ளை முழுக்குத்துறைக்கு வரும்போது கிள்ளை தைக்காலில் உள்ள ஷா ரஹமத்துல்லா அலி பள்ளிவாசலிலே அவர்களுக்கு இந்த முத்தவல்லியின் சார்பாக வரவேற்பு கொடுத்து பட்டு சார்த்தி அவர்களுக்கு இறைவேண்டல் செய்வது தொடர்ந்து வழக்கமாக இருக்கின்றது. மத ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டான, உலகிலே எங்கும் இல்லாத அளவிற்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் இன்றைக்கு ஒற்றுமையாக இருப்பதை எடுத்து காட்டுகின்ற கிள்ளை என்பது சிறப்புக்குரிய ஊராக இருக்கின்றது. எனவே பூவராசாமி பெருமாளுக்கு முஸ்லீம் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வரவேற்பளிப்பது தொடர்ந்து தொன்று தொட்டு சற்றேறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது எங்களுடைய இந்த முத்தவல்லி அவர்கள், திரு சகாப் அவர்கள் சொன்னது போல இந்த இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான ஒரு ஒற்றுமையை இந்த ஊர் என்றைக்கும் எடுத்து பறைசாற்றுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. திருவண்ணாமலையில் மாசி மகத்தையொட்டி திருவண்ணாமலை அடுத்த பள்ளிகொண்டாப்பட்டு கிராமத்தில் உள்ள துரிஞ்சல் ஆற்றின் கௌதம நதிக்கரையில் தன்னை மகனாக பாவித்த வள்ளலா மகாராஜாவுக்கு அண்ணாமலையார் தீர்த்தவாரி செய்து திதி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கௌதம நதிக்கரையில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலையை ஆண்ட வள்ளல மகாராஜா அண்ணாமலையாரின் தீவிர பக்தர். இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதால் குழந்தை வரம் கேட்டு அண்ணாமலையாரை வேண்டிய போது தானே குழந்தையாக இந்த பிறவியில் தங்களுக்கு இருப்பேன் என அண்ணாமலையார் தெரிவித்ததாக ஐதீகம்.
இதனைத் தொடர்ந்து வல்லாள மகாராஜா தனது குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் தைப்பூச தினத்தன்று அண்டை நாட்டின் மீது படையெடுத்து செல்லும் போது வல்லாள மகாராஜா இறந்து விடுவார். இதனை அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச தினத்தன்று தீர்த்தவாரிக்கு அண்ணாமலையார் சென்று திரும்பும் போது வல்லாள மகாராஜா போரில் இறந்ததாக தகவல் தெரிவிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் மேளதாளங்கள் இல்லாமல் அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று விடுவார். தொடர்ந்து 30ஆம் நாளான மாசி மாத மக நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கொண்டாப்பட்டு கிராமத்தில் துறிஞ்சல் ஆற்றின் கௌதம நதிக்கரையில் தந்தையாக பாவித்த வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து மாசிமக நட்சத்திரமான இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் இருந்து புறப்பட்ட அண்ணாமலையார் வழிநெடுகிலும் பக்தர்களுக்கு காட்சியளித்து 5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பள்ளி கொண்டாப்பட்டு கிராமத்தில் உள்ள கௌதம நதிக்கரையை வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து வல்லாள மகாராஜாவுக்கு கௌதம நதிக்கரையில் திதி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து துறிஞ்சல் ஆற்றில் சூலத்திற்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் துறிஞ்சல் ஆற்றில் நீராடி தங்கள் இறந்து போன முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். மாசி மாத பௌர்ணமியொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். மாசி மாத பௌர்ணமி நேற்று மாலை 6:29 மணிக்கு தொடங்கி இன்று 3ஆம் தேதி மாலை 5:52 மணி வரை உள்ளதால் நேற்று 2ஆம் தேதி இரவு பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்றும் அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று நண்பகல் முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றி 14 கிலோமீட்டர் தொலைவுள்ள கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்ப தீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் மாசிமக கடல் தீர்த்தவாரி நடத்தப்படும். புதுச்சேரியின் பாரம்பரிய திருவிழாவான மாசி மகத்தை ஒட்டி இன்று உள்ளூர் விடுமுறையை அரசு அளித்துள்ளது. 124வது ஆண்டு கடல் தீர்த்தவாரி இன்று நடந்தது. இதற்காக வைத்திக்குப்பம் கடற்கரையில் மாசிமக விழாக்குழு சார்பில் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. இங்கு உற்சவ மூர்த்திகள் பல்லக்கில் கொண்டு வரப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர், வேதபுரீஸ்வரர், வரதராஜ பெருமாள், தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள், வன்னிய பெருமாள் மற்றும் பல்வேறு கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் பங்கேற்றனர். மேலும் அருகில் உள்ள தமிழக பகுதிகளில் இருந்து மயிலம் முருகன், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், திண்டிவனம் நல்லியக்கோடன் நகர் ஸ்ரீனிவாச பெருமாள், சிங்கரிக்குடி லட்சுமி நரசிம்மர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உள்ளிட்ட பல கோவில்களின் உற்சவ மூர்த்திகளும் தீர்த்தவாரியில் பங்கேற்றனர். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் விழாவில் பங்கேற்று சுவாமிகளை தரிசனம் செய்தனர். கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியொட்டி பக்தர்கள் கூட்டம் கடற்கரை சாலையில் அலைமோதியது. போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். பக்தர்கள் கடலில் குளித்து சுவாமிகளுக்கு தீபாராதனை செய்து வழிபாடு செய்தனர். கடலில் குளித்த பக்தர்களை ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம் என போலீசார் மைக்கு மூலமாக அறிவுறுத்தினர். கண்காணிப்பு கோபுரங்களில் இருந்தும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வைத்திக்குப்பம் பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்களுக்கு மோர், தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம் என அன்னதானமும் வழங்கப்பட்டது. கும்பகோணம் அருகே மணச்சேரி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்
பெருசு என்கிற முருகன் மற்றும் சேது அறக்கட்டளை இளைஞர்கள் கிராமவாசிகள் இணைந்து சிதைந்து பாழடைந்து போன ஆலயத்தை சுமார் 15 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் செய்தனர். பல மாதங்களாக நடைபெற்று வந்த பணிகள் நிறைவடைந்து நேற்று முன்தினம் பாலி தீர்த்தம் எடுத்து விநாயகர் பூஜை, கோ பூஜை, வாசு பூஜை, கலச பிரவேசம், முதல் கால வேள்வி பூஜைகளுடன் தொடங்கி இன்று 3ஆம் கால வேள்வி பூஜைகளுடன் மேளதாளம் முழங்க சிவனடியார்கள் தமிழ் முறைப்படி செய்து விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்ற திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கூனிமேடு மீனவர் கிராம கடற்கரை பகுதியில் மாசி மாத மகம் விழாவினை முன்னிட்டு தீர்த்தவாரி விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரி விழா நிகழ்ச்சியில் கூனிமேடு, கீழ்புதுப்பட்டு, மஞ்சக்குப்பம், கண்டக்காடு, ஏரிமேடு, அனிச்சங்குப்பம், செட்டிநகர் உட்பட 25 கிராமங்களிலிருந்து சர்வ அலங்காரத்துடன் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமிகள் மேளதாள இசை நிகழ்ச்சிகளுடன் வீதி உலா வந்து கூனிமேடு மீனவர் கிராமத்தில் கடற்கரை ஓரம் அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் வரிசையாக நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து சுவாமிகளுக்கும் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்கி கடலில் தீர்த்தவாரி விழா நடத்தினர். இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் அப்பகுதி கடலில் புனித நீராடினர். இந்த தீர்த்தவாரி விழாவில் மரக்காணம், புதுவை, சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கூனிமேடு மீனவர் பஞ்சாயத்தார் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குடி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் மாசி மாதம் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டிய அறையில் 12வது ஆண்டில் தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குடி பிருந்தாவன் சித்தர் யோகி ரகோத்தமா பக்தர்களை சந்திக்கும் 143வது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது. நண்பகல் 12 மணிக்கு சேஷ பீடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தங்களது திருக்கரங்களால் ஓம் நமச்சிவாய மந்திர உச்சாடனையுடன் அபிஷேகம் செய்து சித்தரின் அருளாசி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிஷமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்யநாராயண பூஜை செய்து மகா தீபாராதனையை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார். இந்நிகழ்வில் பள்ளி கல்வித்துறை முன்னாள் துணை இயக்குனர் சுந்தர்ராஜ், கிண்டி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் கணினி அமைப்பு ஆய்வாளர் தேர்வுத்துறை சாந்தி, அரசு தேர்வுத்துறை முன்னாள் துணை இயக்குனர் காஞ்சனா, ஆந்திரா சித்தூரை சேர்ந்து பூர்ணிமா புகழேந்தி, பெங்களூரை சேர்ந்தவர்கள் கலைச்செல்வி, கிருபானந்தன், பிரேமா ஜெய்சங்கர், செய்யாறு வழக்கறிஞர் பெருமாள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கருங்குழி மட்டுமன்றி செங்கல்பட்டு, சென்னை, புதுச்சேரி, பெங்களூரு, கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடம் அருளாசி பெற்றனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யோகி ரகோத்தமா சுவாமிகள் அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் ஏழுமலை தாசன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் நிர்வாக அரங்காவலர் ஆர் துளசிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் டி கண்ணன், கே ஆர் சுரேஷ், பி கமலக்கண்ணன், வழக்கறிஞர் சுரேஷ், பி பரந்தாமன் முன்னிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே அருள்மிகு கூடலழகர் பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இத்திருக்கோவிலில் மாசி மகம் தெப்ப உற்சவ விழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் மாட வீதிகளில் எழுந்தருளிய பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். குறிப்பாக சிம்ம வாகனம், கருட வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் இப்படியாக ஒவ்வொரு நாளும் விசேஷ வாகனங்களில் எழுந்தருளிய பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து சிகர நிகழ்வான நேற்றிரவு கூடலழகர் பெருமாள் கோவிலில் இருந்து சற்றேறக்குறைய 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள டவுன்ஹால் ரோடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தெப்பத்தில் மாசி மகம் தெப்ப உற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகள், தீபாராதனைக்கு பிறகு பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க வியூக சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து கோவிலில் இருந்து வீதி உலா வந்து தொடர்ந்து தெப்பத்திற்கு வந்த நிலையில் தெப்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டக படிகளிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தெப்பத்தில் தண்ணீர் இல்லாததால்
தெப்பத்தின் உள்பகுதி முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்து பெருமாளை தரிசிப்பதற்காக காத்து கொண்டிருந்த வேளையில் தெப்பத்தின் வெளிப்பிரகாரத்தில் ஒருமுறை வலம் வந்து மண்டகப்படிகளில் எழுந்தருளிய வியூக சுந்தரராஜ பெருமாள் தொடர்ந்து தெப்பத்திற்கு உள்ளே எழுந்தருளி தெப்பத்தை 3 முறை வலம் வந்து மீண்டும் கோவிலுக்கு சென்றார். இரவு மின்னொளி அலங்காரத்தில் எழுந்தருளிய பெருமாளை பக்தர்கள் மனமுருக வேண்டினர். தெப்பத்தில் தண்ணீர் இல்லாததால் சீர்பாத தாங்கிகள் கோவிலின் வாகனத்தில் மின்னொளி அலங்காரத்தில் ஏற்பாடு செய்திருந்த தேர் போன்ற அமைப்பில் வலம் வந்தது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் மணப்பள்ளி ஊராட்சி தீர்த்தம்பாளையம் மகா மாரியம்மன் கோவில் திருவிழா கடந்த திங்கட்கிழமை இரவு கம்பம் ஊன்றி காப்பு கட்டி திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து தினசரி பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை வடிசோறு பூஜை நடைபெற்று நேற்று திங்கட்கிழமை மாலை பக்தர்கள் மணப்பள்ளி காவிரி ஆற்றில் புனித நீராடி கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். தொடர்ந்து இரவு மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. இன்று காலை பொங்கல் கிடா வெட்டும் நடைபெற்றது. நாளை காலை கம்பம் பிடுங்கி மணப்பள்ளி காவிரி ஆற்றில் விடும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். நாமக்கல் மாவட்டம் பாலப்பட்டி அடுத்த எல்லைக்காட்டுப்புதூர் பகவதியம்மன் கோவில் திருவிழா கடந்த திங்கட்கிழமை இரவு கம்பம் ஊன்றி காப்பு கட்டி திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து தினசரி பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை வடிசோறு பூஜை நடைபெற்று நேற்று திங்கட்கிழமை மாலை பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். தொடர்ந்து இரவு மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. இன்று காலை பொங்கல் கிடாவெட்டும் நடைபெற்றது. நாளை காலை கம்பம் பிடுங்கி காவிரி ஆற்றில் விடும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.